காசு காசுன்னு கூட உயிர் எடுக்கிறாங்க. இந்த ஏடிஎம் கார்டு இருக்கிறதுனால தானே காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத புடிச்சு நீ வெட்டி போட்டுறலாம்ன்னு இருக்கு. காசு காசுன்னு கூட உயிர் எடுக்கிறாங்க. இந்த ஏடிஎம் கார்டு இருக்கிறதுனால தானே காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத புடிச்சு நீ வெட்டி போட்டுறலாம்ன்னு இருக்கு. எப்ப பார்த்தாலும் காசு குடு, காசு குடு, காசு அனுப்பு, காசு அனுப்புனா எங்கேருந்து அனுப்புறது மனுஷன்? ஒரு மனுஷன் எவ்வளோதான் உழைக்கிறது? ம். உழைச்சு உழைச்சு உடம்பா தேஞ்சு போகிறோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஏடிஎம் கார்டுக்கு? ம். பேங்க்கில் பணம் அனுப்புனா பேங்க்கில் ரூபா கூட இல்லை. எல்லாத்தையும் வலிச்சு போடுறாங்க. நாக்கு வலிக்கிற மாதிரி வெளியிலையும் வலிச்சு விட்டு இப்போ வந்து பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு கிடக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு எடுத்துடலான்றது இன்னைக்கு. என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்? இன்னைக்கு இந்த கார்டு இருக்கிறனாலும் பணம் எடுக்கிறாங்க. பிடிச்சி வெட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்க. அதான் இப்போ முடிவு பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். ஒன்று நம்பர் இருக்கணும், இல்லைன்னா கார்டு இருக்கணும். கார்டு பிடிச்சி வெட்டி போட்டுருமா? கார்டு வேணாம், வெட்டிடும். பணம் நம்ம கேட்பாங்க, பணம் கேட்கட்டும். நம்மளுக்கு கேட்ட அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் பணம் நம்ம கேட்கட்டும். நம்மளுக்கு இனிமேல் கார்டு வேணாம், ஒன்று வேணும். பிடிச்சி நல்லா வெட்டி போட்டுருவாங்க. எப்போ பார்த்தாலும் பணம் அனுப்புனா எங்கே அனுப்புறது பணம்? கார்டு வேணாம், ஒன்றும் வேணாம். அந்த கார்டை வச்சு தான் பணம் எடுக்கிறீங்க. அப்புறம் போய் எடுக்கிறீங்க பேங்க்கில். உங்களுக்கு பேங்க்கில் எடுக்க வேணாம், இந்த கார்டை பிடிச்சி வெட்டிடுறாங்க. பாருங்கள், வெட்டி விட்டு இனிமேலுக்கு பணம் கேட்கல, ஒன்றும் கேட்கக்கூடாது. இனிமேலுக்கு இனிமேலுக்கு எப்படி பணம் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் பணம்னு வருமா? இனிமேலுக்கு போனேன் வெளிநாடு வந்ததுலேருந்து பணம் 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 எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்து இதுவரை வேலைக்கே வரும். இதுதான் பிடிச்சி வெட்டி போட நினைக்கும். இவங்களுக்கு போன பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளும் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது. கஷ்டப்பட்டு 5 நாள் காசு இல்லை கையில். முடிஞ்சு ஆயிடுச்சு. கதம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் காசு காசு காசு. ஓகே ஃப்ரெண்ட், பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம. பாய். என்னடா சுக்காக வெட்டி போட்டுட்டேன் ஏடிஎம் கார்டை. இப்போ என்ன பண்ணுவா? பணம் எடுக்க போச்சான் சோளமுத்தா, எல்லாத்தையும் வெட்டி விட்டியா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுவேன்? கடன் எடுக்கணும்னா பணம் போய் இருக்கிறதுனால தானே கேட்குறாங்க. பணம் இல்லைன்னா எப்படி எடுக்க முடியும் பணம்?